எவன் எங்க இருந்து காசு எடுத்து கொடுத்தாலும் அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் அவதூறா கிளப்பக்கூடிய ஒரு அறமற்ற வாழ்க்கை வாழக்கூடிய இந்த சவுக்கு சங்கன்னு ஒரு அயோக்கிய நாரப்பையன் இன்னைக்கு சொல்ற தமிழ்நாட்டு அரசியலுக்கு சித்தாந்த அரசியல்லாம் தேவையில்ல, கொள்கை அரசியல்லாம் தேவையில்ல, நல்லாட்சி நடந்தா போதுன்னு முட்டு கொடுக்கிறான் விஜய்க்கு. சவுக்கு சங்கர் சித்தாந்தமே இல்லாத ஒரு அரசு எப்படி நல்லபடியா நல்லாட்சி கொடுக்க முடியும்? சரி, திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்களாகட்டும் இல்ல ஜென்சி இளைஞர்களாகட்டும் எல்லாம் ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு 19 பேசுறேன். ஆபாச வாழ்க்கை வாழக்கூடிய நாய் நீயே இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆபாசமான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீ என்ன வெங்காயத்துக்கு இதையெல்லாம் பேசுற? நீ எப்படி எந்த அளவுக்கு யாருக்கிட்ட எல்லாம் ஆபாசமா பேச ஊரு கிடைச்ச விஷயம், மீடியால இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கம்யூனிசமும் பெரியாரிய சித்தாந்தமும் காலாவதி ஆயிடுச்சு கூச்சமே இல்லாம பேசுறிய தருதல நாயே. அதே கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கங்களும் பெற்றுக் கொடுத்த உரிமையால தான் இன்னைக்கு நீயும் நானும் இங்க சுதந்திரமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த திராவிட சித்தாந்தமும் கம்யூனிசமும் காலாவதி ஆச்சு நீ பேசிட்டு இருக்கிற. கம்யூனிசமும் திராவிடமும் காலாவதி ஆச்சுன்னாக்கா முதல்ல போய் தெருவில் இறங்கி போய் நின்னு பாடுறா, சாமானிய மக்கள்கிட்ட தெரியும் நாயே. இன்னொன்னு மதவாத சக்திகளால திராவிட கட்சிகளுக்கு ஆபத்து வரட்டுமா? உன்னோட சுயநல அறிப்புக்காக தமிழ்நாடு மதவாத சக்திகளுக்கு பலியாகணும்னு சொல்றேன். உன்னையால எதை கொண்டு அடிக்கிறது? இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் கண்டபடி உளறி வச்சிருக்க இந்த பைத்தியக்கார நாய் சவுக்கு சங்கருக்கு இந்த வீடியோல முழுசா பதிலடியை கொடுக்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல்ல இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். இப்ப இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே சொன்ன போல பார்க்க போறது யாருன்னாக்கா, தன்னுடைய வாழ்க்கை முழுக்கமே ஆபாசமா வாழ்ந்து கொடுக்க. நான் சொல்ற ஆபாசம் அப்படின்றது எந்த விதமான அறமும் இல்லாம காசு கொடுக்கிறவனுக்காக எப்படி வேணாலும் வளைந்து பேசக்கூடிய ஒரு நபரான இந்த சவுக்கு சங்கன்ற ஒரு எச்சக்கல்ல நாயை பத்தி தான். இந்த நாய் பாத்தீங்கன்னா இவனுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு அறமும் கிடையாது, இவனோட இருப்பவங்களுக்கு எந்த ஒரு அறனும் கிடையாது அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். இவன் என்னவோ பெரிய ஒழுக்க மகா சிகாமணி மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் என்னவோ சமூகத்துல பெரிய அரசியல் பொறிச்சு இவனே பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் நாய், புரோக்கர் பையன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா அந்த பிரச்சனைக்கு உண்டானவட்ட பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பறிக்கிற ஒரு கூட்டம். இது வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இவன் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தா அவங்களுக்கு ஆதரவா பேசுவான், பணம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எதிராக பேசுவான். இந்த மாதிரி எச்சத்தனமான ஒரு இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா விஜய்க்கு ஆதரவா பேசுவான். விஜய் மந்திரி சபையில இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் தாறுமாறா பேசுவான். எதுக்காகனா விஜய் நல்லபடி பேச இவனுக்கு எந்த விதமான சட்ட சிக்கல் எதிர்காலத்துல வராது. அதே அமைச்சர்களை நல்ல விமர்சிச்சு பேசினாலும் எம்எல்ஏக்களை விமர்சிச்சு பேசினாலும் தாவேக்கா நிர்வாகிகளை விமர்சிச்சு பேசினாலும் இந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க இப்ப என்னை பத்தி இனிமேல் பேசாதன்னு சொல்லி டப்பா வாடி கொடுக்குறாங்க. அதனாலே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பான். இவனோட வேலை என்னன்னா பொய்யா அலிகேஷன் கொடுத்து எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவதூற கிளப்பி வெளிப்படையா சொல்றாங்க. அந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவன் பண்றது எல்லாமே பணத்துக்காக எச்சத்தனமான எச்சப்பொறிக்கத்தனமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட இந்த ஆபாசம் அதாவது பணத்துக்காக எந்த விதமான தன்னோட வாழ்க்கையில அறமும் இல்லாம ஆபாச வாழ்க்கை வாழக்கூடிய சவுக்கு சங்கர். நான் ஆபாசம் சொல்றேன், அறமற்ற வாழ்க்கை வாழக்கூடியதுதான் ஆபாச வாழ்க்கை வாழக்கூடியவன் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட இந்த நபர் தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேனல் நடத்தின நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி கூட எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா சகோதரி நிலவுமொழி அவர்களுடைய மகன், அந்த மகனுடைய மறைவுக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய டிராமா இவன் பண்ண டிராமாவை தோழர் வளர்மதி, சேலம் வளர்மதி அவர்கள் பார்த்தா அதை போட்டு உடைச்சு இவனுடைய சல்லித்தனத்தை எல்லாம் போட்டு உடைச்சு அதை எல்லா சேனல்ல வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறமேட்டு பார்த்து இவனுக்கு சரிவு வருதுன்னு உடனே அடுத்த 2 நாளே ஒரு சேனல் இவனுக்காக பெரிய அலப்படை பண்ணி வீடியோ போட்டு அந்த மகனை பத்தின ஒரு சென்டிமெண்ட், பெத்த மகனுக்கு 3000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல தன்னோட இருக்கக்கூடிய சக தோழிக்கு 3 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்திருக்காத சகோதரி நிலவுமொழி அவர்களை பதிவெல்லாம் அப்ப சமயத்து போட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அயோக்கிய நாய் தான் பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு அரசியலின் அறத்தை சொல்லக்கூடிய உலகமாக உத்தமனா காட்டிக்கிட்டு அந்த சேனல் இவனுக்கு பேடி ப்ரமோஷன் பண்ற. அவனுடைய மகனை பெத்த புள்ள உயிரோட இருக்கும்போது பார்க்காத நாய்க்குங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவனுடைய அம்மா இவனை பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஓவர் சீனை போட்டு சென்டிமெண்ட்லாம் போட்டு இது பண்ணா அது அந்த பர்சனல் விஷயத்துக்கு நான் போகிறேன். ஆனா இப்ப நான் கேட்கணும்னா இவன் தேவையில்லாம திராவிட சித்தாந்தத்தை பத்தியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பத்தி பேசின பேச்சுக்கு தான் இவனுக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக இவன் திராவிட சித்தாந்தத்தை மீது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தன்னுடைய விஷ கருத்துக்களை அப்படி அள்ளி வாரி இறைச்சிருக்கிறான். திமுக பேச்சாளர்
பேச்சாளர்கள் ஜென்சி டிஎம்கே பசங்களையும் ஆபாச பேச்சாளர்கள் ரேஞ்சுக்கு வந்துட்டு பொதுவெளியில முத்திர கொத்தி அந்த நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனோட வாழ்க்கையை ஒரு ஆபாச வாழ்க்கையை தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னுள்ள இவன் வந்து அவங்க மேல ஆபாச முத்திரையை குத்தி திராவிட சித்தாந்தத்தை இடதுசாரி சித்தாந்தத்தை ரொம்ப இழிவுபடுத்தி அதை ஒழிச்சு கட்டுறதா இவனோட வேலைன்ற மாதிரி பேசி இருக்கிறான். திராவிட இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் இந்த தமிழ்நாட்டு திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இந்த மண்ணுல போராடி பெற்றுக் கொடுத்த உரிமைகளை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த சவுக்கு சங்கர் நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா திராவிடத்தையே ஒழிக்கிறதா தன்னோட வேலைன்ற மாதிரி வந்து கூவிட்டு இருக்கா கூலி வாங்கிட்டு. இந்த லட்சணத்துல விஜய்க்கு வந்துட்டு அதிகாரம் அமைதியே இல்லையம்மா. எனவே இவன் போய் பார்த்தது மாதிரி அவனுடைய அரசியல் அறியாமையை மறைக்கிறதுக்காக அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அதிகாரம் அமைதியே இல்லாத முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவையில்லாம விஜய ஸ்டிக்கர் அரசியல் தான் பண்ணிருக்கான. அந்த விஜயோட கேடுகட்ட ஸ்டிக்கர் அரசியலுக்கு இவன் கேடுகட்டத்தனமா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டான். ப்ரோ, நோ ஐடியாலஜி ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அரசியல் இல்ல, அதுக்கு பேரு வாய்ப்பந்தல். சித்தாந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத முதல்ல சவுக்கு சங்கர்கிட்ட மக்கள் கேள்வி கேட்கணும். அவன் சட்டையை பிடிச்சி சித்தாந்தமே இல்லாத ஒரு அரசியல் எப்படி இருக்கும்னாக்க கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்த அரசியலை பாருங்க, வெளிப்படையா தெரியும். அந்த மாதிரி ஒரு அரசியல் மீண்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பலவித போராட்டங்கள் நடந்தது. கடந்த காலத்துல அதை வீழ்த்திட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அந்த வீழ்த்தத்துக்கு பாஜக அரசோட உதவியோட இன்னைக்கு விஜய் வந்துட்டு ஆட்சி குடிச்சிருக்கான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான எச்ச நாயை கூவி அவனுக்காக இப்ப பெய்டு ப்ரமோட் பண்ணி இப்ப அடுத்து இவனை பிரதமராக்க போறாங்களாமா. அதுக்கான வேலைகளை தான் இந்த பேச்சுக்களை பார்க்க வேண்டி இருக்கு. இவனுக்கு பிஜேபியும் பிடிக்காதாமா, திமுகவும் பிடிக்காது. ஆனா நடுநிலையா பேசுவானாமா. ஆனா அதே சமயத்துல திராவிட கட்சிகளை மதவாத கட்சிகள் அழிச்சா என்ன அப்படின்னு பேசுவானாமா. இவனோட இந்த பேச்சு திராவிட கட்சிகள் மதவாத சக்திகள் அழிச்சா என்னன்னு பேசுற இந்த பேச்சுக்கள் மூலமாவே இவன் யாரோட கைக்கூலி யாரோட ஏவல் நாயன்னு குறைக்கிறான்றது வெளிப்படையா மக்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். வெளிப்படை இன்னொன்னு கூட சொல்றாங்க. இப்ப வந்துட்டு கடந்த ஆட்சி காலத்தை ஜி ஸ்கொயர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்து ஜி ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உடனுக்குடன் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கம் சொல்றாங்க. இப்ப ஜி ஸ்கொயரோட நிறுவனர் வந்துட்டு வெளியில வந்துட்டு என்ன சொல்றாரு, கடந்த ஆட்சி காலத்தோட இந்த விஜயோட தாவே காட்சியில எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி சீக்கிரமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருக்காருக்குள்ள கடந்த ஆட்சி காலத்துல ஜி ஸ்கொயர் மேல பாஞ்ச இதே சவுக்கு சங்கர் ஏன் இப்ப வந்துட்டு விஜய் மேலையும் ஜி ஸ்கொயர் மேலையும் எதுவும் பாயல, என்ன கட்டி டீலிங் நடந்தது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லுவாரா? திமுக காரங்க ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் ஆபாசம் பேசுறதா சொல்ற இதே சவுக்கு சங்கருக்கு ஏன் வந்துட்டு தாவேக்கால இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மிகவும் ஆபாசமாக வந்துட்டு பேசுறாங்க? அதுலயும் குறிப்பாக போக்சோ வழக்குல தண்டனை பெற்று ஒரு மகன் சிறையில் இருக்க இன்னொரு மகனோட சேர்ந்து கொண்டு ஒரு துணை நடிகை எந்த அளவுக்கு வந்துட்டு ஆபாசமா தன்னோட மகனை வைத்துக் கொண்டு தன்னோட ப்ரொஃபைல் எல்லாம் வீடியோ போட்டாங்கன்னு வெளிப்படையா இன்னைக்கு அந்த ஃபேஸ்புக் ஐடி பிளாக் ஆயிருக்கு, பட் இன்ஸ்டா வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்குள்ள இதையெல்லாம் இவனுக்கு தெரியாதா? ஆபாசமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க யாருன்னாக்கா பிஜேபிக்கு அடுத்து அதிகமாக ஆபாச விர்ச்சுவல் வாரிசை வச்சுக்கிட்டு ஆபாசமா பேசுறதுக்காகவே வந்து வாரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா தாவேக்கா தான். ஆனா அதை பத்தி எல்லாம் சவுக்கு சங்கர் பேச மாட்டான். ஏன்னா பனையூர்ல இருந்துட்டு வாரம் சரியா பச வந்துகிட்டே இருக்குதாமா சவுக்கு சங்கருக்கு. மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சாமானிய மக்கள் அவனுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனையை வந்துட்டு அரசு அதிகாரம் தீர்க்க முடியும். அரசு அதிகாரம் மெத்தனை காட்டுறாங்கனாக்கா உடனே ஒரு சாமானிய மனிதன் போய் நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பொது உடைமை இயக்கங்களுடைய அலுவலகம் இருக்கும். அது பெண்களாகட்டும் யாராகட்டும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உடனடியாக பெண்கள் வந்துட்டு காவல்துறையில் யாரையும் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கும். உடனடியாக அந்த அவங்க வந்து போய் சேர இடம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கட்டும், ஜனநாயக மாத சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள். அதே உழைக்கிற மக்களாகட்டும் ஏழை எளிய மக்களாகட்டும் தங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா உடனடியாக வந்து நீக்கிற இயக்கங்கள்ல முதன்மையான இயக்கங்கள் திமுகவும் கம்யூனிஸ்டும் அந்த மக்களுக்கு உடனடியா போய் வந்துட்டு கம்யூனிஸ்டுகளை தான் நம்புவாங்க, அடுத்து திமுக போறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த கம்யூனிசம் வந்து இன்னைக்கு கன்சியூமரிசமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற உனக்கெல்லாம் கொஞ்சமா கூச்ச நச்சம் இருக்காடா மானங்கெட்ட நாயே. எவன் காசு கொடுத்தாலும் எடுத்து போட்டுட்டு திங்கிற நாய். இன்னைக்கு உனக்கெல்லாம் கம்யூனிசத்தை பத்தியும் திமுகவை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ இதுவரைக்கும் மக்களோட எந்த ஒரு பிரச்சனைக்கு களத்துல நின்று போராடி இருக்க. கம்யூனிஸ்டுகளை பத்தியும்
திமுகவை பத்தியும் பேசுறது, திராவிட இயக்கம் பத்தி பேச உனக்கு என்னடா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இப்போ வந்துட்டு கேளம்பாக்கத்துல பிரவீன் ஒரு பையன் வந்துட்டு ஆணவ படுகொலை செஞ்சிருக்கா தாவேகா நிர்வாகியால. அந்த இடத்துல களத்துல நின்று போராடுறது திமுக சேர்ந்த வழக்கறிஞர் அட்வொகேட் சரண்யா நடராஜனும் ஜென்சி டிஎம்கே பசங்களும் போராடிட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் போராடுறாங்க அந்த பையனுக்கா நீதி கேட்டு. ஆனா அயோக்கிய நாயே, நீ என்ன பண்ற? அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனே போக கிடையாது. ஆணவ கொலைகள் கண்டித்து நீ ஏதாவது வந்துட்டு இது பண்ண எதுவும் கிடையாது. மக்களோட எந்த பிரச்சனைக்கா நீ நின்று போராடி இருக்க. இந்த மாதிரி களத்துல போராடுற இயக்கங்கள் வந்து குறை சொல்றதுக்கு நாயே. நீ என்ன பண்ண? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா ஒன்னும் அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு காரணமானவட்ட கல்லா கட்டுறதுக்காக முதல்ல பேரம் பேசுவ. அது நடக்கலையா உடனே என்ன பண்ணுவ? அவங்களை குறித்து அவதூறா பேசுவ. பேசி வீடியோ போட அவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. பேசுற உடனே அவங்களே உத்தமர்களாக்கி நீயே திரும்ப வீடியோ போடுற ஒரு எச்ச பொழப்பு வாழ்ந்துட்டு இருக்க எச்ச நாயே. கம்யூனிசம் வந்துட்டு கன்சியூமரிசம் ஆயிடுச்சுன்னு பேசுறதுக்கும் திராவிட இயக்கங்களும் திமுகவும் சலிந்தொழின்னு பேச உனக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த பிரச்சனையில பிரவீனோட ஆணவ கொலைக்கு எதிராக நீதி கேட்டு பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது திமுகவை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். நீ எங்க நாயே போயிருக்க? கம்யூனிஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு முன்னாடியே அந்த இடத்துல இருக்கு. ஆனா நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்கிற? நீ எங்க வந்துட்டு வீடியோ பண்ணி நீ வீடியோ தானே போட்டுட்டு இருக்கிற? அதை தான் நாங்க கேட்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு பொழப்பு நடத்துறது நம்ம பொழைச்சுக்கலாம், ஓகேவா? அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அதுக்காக வந்துட்டு கம்யூனிஸ்டமும் திராவிட இயக்கமும் திமுக அலையினும் பேசுறதுக்கெல்லாம் நிஜமா சொல்ல உன்னை எல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு நடந்து வெளியே வந்தீங்கன்னா ஒவ்வொரு உழைக்கிற மக்களும் ஒண்ணு செருப்பு போட்டு அடிப்பானுங்க. அதே ஜெயலட்சுமி தட்டு பஸ் ஸ்டாப்லயே அடிப்பானுங்கடா, பார்த்து இருந்துக்கோ. மக்களை யோசிச்சு பாருங்க. கொள்கை வேண்டாம், லஞ்சம் வாங்காம ஆட்சி நடத்தினா போதுனாங்க. ஆனா லஞ்சம் இல்லாம எந்த ஒரு ஆட்சி நடக்கல அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்து. இப்ப கூட ஜாஸ் அலுகாசுக்கு வந்துட்டு ஒரு பைசா வந்துட்டு டெண்டர் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு கார் இருக்க ஒரு எம்எல்ஏ கார் கேட்டாரு அப்படின்றதுக்காக உடனடியாக கார்கள் வாங்கறதுக்கான ஏற்பாடுகள் எம்எல்ஏக்கள் நடக்கிறோம். டெஸ்ட் டிரைவ் நடக்கிறது. வெளிப்படையா சொல்லணும்னாக்கா எல்லாத்து மேலேயும் லஞ்ச புகார். கல்வி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு இன்னமும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கு எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு விஜயோட ஆட்சியில் லஞ்சமே இல்லாதன்ற மாதிரி சீனு போட்டுக்க. விஜயோட ஆட்சியில தான் லஞ்சம் சட்டப்பூர்வமா ஆக்கப்பட்டுட்டு வருது. லஞ்சமும் ஊழலையும் விஜயோட ஆட்சியில எப்படி பிஜேபி வந்து தேசிய லெவலில் லஞ்சத்தையும் ஊழலையும் சட்டப்பூர்வமாக்குறாங்களோ அதே போல விஜயும் தன்னோட பங்குக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் சட்டப்பூர்வமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பாருங்க, இவர் விளம்பரத்தில் நடிச்ச ஜாஸ் அலுகாசுக்கு ஒரு பைசால டெண்டர் கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்ன்றதெல்லாம் இதாகல. அப்ப இதுல எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்க போகுது அந்த தாய்மாமன் தங்கமோத திட்டத்துலன்றத சவுக்கு சங்கர் பேச ரெடியா இருப்பானா? மாட்டான். ஏன்னா விஜய் பத்தி பேசுனா அடுத்து அவனை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்றதுனால இதுக்கு மேல அந்த உடம்புல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நட்டு கழுந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு மேல ஜெயில இருக்கிறதுனாலதான் விஜய் குறித்த எந்த ஒரு அவதூறும் பேசாம விஜய்க்கு ஜால்ரா தட்டிட்டு, ஆனா விஜயோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலேயும் எம்எல்ஏக்கள் வந்து அவங்க இதை வந்துட்டு விமர்சனம் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா அப்படி வச்சாதான் அவங்க மூலியமா இவனுக்கு கல்லா கட்டும் அப்படின்றதுனால. சவுக்கு சங்கர் வந்துட்டு கொள்கையே இல்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலிவா பேசுறான் அப்படின்னு வச்சு அவன் சொல்றது ரொம்ப மலிவா பேசுறான். அப்படி அவன் சொல்றது போல கொள்கை இல்லாத ஒரு ஆட்சி வந்தா என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகளோட கல்வி உரிமை முதல்ல பாதிக்கப்படும். கல்வி உதவித்தொகை எல்லாமே விஷயங்களுக்கு, ஆனா கல்வி உரிமை வந்துட்டு முழுவதும் பாதிக்கப்படும், மறுக்கப்படும். அரசு பள்ளிகள் மூடப்பட்டு தனியார் மயமாக்கப்படும். இப்ப தாவேக்கு ஆட்சிக்கு வந்தது இந்த பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அப்ரூவ் கொடுக்குறாங்க சிபிஎஸ்இ பள்ளிகளுக்குன்னு. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்ததுன்னா ஏதோ அரசு பள்ளிகள் திறந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தது போலவோ இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி. சிபிஎஸ்இ பள்ளிகள்னாலே பிரைவேட் பள்ளிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டண கொள்ளை மட்டுமே உயிர் மூச்சா வச்சுட்டு இருக்கவங்க. எத்தனை எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளும் இவங்க வாலண்டரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அப்ரூவ் கொடுக்குறாங்கனாக்கா அதுல ரெண்டு விஷயம். அதுல மும்மொழி கொள்கை திணிப்பும் இருக்குது. புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை திணிக்கிறதான வேலைகளை மறைமுகம் நடத்தாங்க. இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமா மூடத்துக்கான வேலைகளை மறைமுகமா இந்த தாவேக்கு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதா உண்மை. அது மட்டும் இல்லாம கல்வி பாதிக்கப்படும், எளிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும்.
இப்ப பஸ்ஸுக்கு வந்து பஸ் கண்டக்டருக்கு உத்தரப்பிரதேசம் வந்துட்டு டெண்டர் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய வேலை வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படும். விலைவாசி எல்லாத்துலயும் உயர்ந்து மக்கள் வந்து தெருவில் நிக்க வேண்டியிருக்கும். கொள்கையற்ற தலைவர்கள் வந்தாக்கா சிந்தனை மலடுள்ள மக்களை தான் உருவாக்குவவங்களை தவிர அவங்களால வீரியமிக்க நல்ல குடிமக்களை வந்துட்டு உருவாக்க முடியாது. நம்ம பணத்தையும் எதிர்காலத்தையும் உண்மையிலே தீர்மானித்து அதை உறுதி செய்யறது எதுனாக்கா சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியலை தவிர இந்த மாதிரி இப்ப என்ன போல யூடியூப்ல பேசுறவங்களாட்டும் இல்ல இந்த யூடியூப்ல பேட்டி கொடுக்கறவங்க இந்த மாதிரியான ஆட்களாவது சவுக்கு சங்கர் மாதிரியான திருட்டு நாய்களால அவங்களால இது தீர்மானிக்க முடியாது. நம்மளுடைய பணத்தையும் எதிர்காலத்தை தீர்மானிப்பு நிச்சயமாக சித்தாந்தம் இருக்கிற அரசியலா தான் இருக்கும். உண்மையை சொன்னாக்கா விஜய்க்கு வந்துட்டு இந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் முட்டு கொடுத்துட்டு இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னாக்கா இப்ப அவருடைய நண்பர் ஃபெலிக்ஸ் வந்துட்டு இப்ப தாவேக்கால இருக்காரு, அவரை வைத்து கொண்டு சில காரியங்களை தனக்கு சாதகமா மாத்திக்கணும். தனக்கு எதிராக பேசுறவங்க மேல வந்துட்டு தனக்கு எதிராக ஏன்னா சவுக்கும் அதுக்கான போக்கை வந்துட்டு எடுத்துட்டாங்க, அதுக்கான வேலைகள் நடக்குது. அவங்க மேல நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வேலைகளை சவுக்கு செய்ய போறாரு. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா எலெக்ஷன் வியூக வகுப்பாளரை போல வந்துட்டு ஏற்கனவே ஏன்னா இப்ப வந்துட்டு சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி மேல வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு விமர்சனங்கள் அதிகமா வைக்கிறதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமியை வெளியே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு சவுக்கு சங்கர் போகணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் செய்யறாங்க. அதுக்கு ஃபெலிக்ஸ் வந்து உதவிகள் செஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வேலைகள் இருக்கு. அந்த சேனலுடைய மெயின் ப்ரமோஷன் நோக்கமே இதுதான். விஜய்க்காக எந்த நேரத்தில் நான் வேலை செய்ய தயாரா இருக்குன்றத சவுக்கு சங்கர் தன்னுடைய இதயத்தை அனுமார் பிளந்து காட்டணும், அந்த மாதிரி பிளந்து காட்டி அது மூலமா வாய்ப்பை பெற்று தருவதற்கு அந்த சேனல் வந்துட்டு சவுக்கு சங்கருக்காக செய்த பெய்டு ப்ரமோட்டிங் நிகழ்ச்சி. அது முழுக்க ஒண்ணு வந்து நிலவுமொழி மகனுடைய இறப்பு விஷயத்த சவுக்கு சங்கர் மேல வளமதி அவர்கள் வைத்த விமர்சனங்களுக்கு அப்புறமேட்டு சவுக்கு சங்கர் மேல அதிகப்படியான விமர்சனம் வந்ததில்ல, அதை சரி கட்டுறதுக்காகவும் பிளஸ் வந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமி இடத்துக்கு வந்து சவுக்கு சங்கர் கொண்டு போறதுக்கு தான் இந்த வேலைகள் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல் மூலியமா நடத்தப்பட்டிருக்குது. ஏன்னா சவுக்கு சங்கம் எனக்கே வெளிப்பட தெரியுங்க. உண்மையை சொன்ன இந்த மை சென்னை 360 சேனல்ல பேச எந்த ஒரு நபருக்கும் நாங்க வந்து பணம் கொடுக்கவும் மாட்டோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா நாங்க போன் பண்ணியே கேட்டேன் சவுக்கு சங்கர்ட்ட வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு போன் பண்ணி எப்பனாக்கா சவுக்கு சங்கர் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா ஒரு கோவிடுக்கு முன்னாடி ஓகேங்களா அப்படி கேட்டப்ப இந்த சவுக்கு சங்கர் என்னன்னாக்கா எனக்கு 5000 ரூபாய் கொடுக்காம நான் யாருக்கிட்டையும் பேசல. இப்படி 5000 ரூபாய் இந்த பெய்டு இன்டர்வியூவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளிப்படையா சொல்றேன் யூடியூப் சேனல்ஸோட தரம் கெட்டு போச்சு. அவன் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்கிறான். சவுக்கு சங்கர் பத்தி முதல்ல பேசவே கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனா இந்த தருதல நாய் வந்து பார்த்தா தொடர்ந்து அவதூறுல அள்ளி வீசினதுடைய விளைவு தான் ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராளிகளை கொச்சப்படுத்தினதுக்காக பேசுறமே தவிர அதுக்கப்புறம் இந்த நாயை வந்து நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல வந்துட்டு இவனை வந்துட்டு பேச வேண்டியதா இருக்குது. ஆரம்பத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் இவனை வந்து காசு வாங்கிட்டு தான் பேசிட்டு இருந்தான். காசு போட்டா நாய் எந்த அளவுக்கு வேகமா குறைக்க சொல்லணும் அந்த அளவுக்கு குறைக்கும். இந்த சவுக்கு சங்கன்ற நாய் அப்படிதான் எல்லா சேனலையும் கொடுத்து எல்லா சேனலும் ஆரம்பத்துல சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்து இன்டர்வியூ ஆனா அதனாலே அவன் பெரிய இதான மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இதானது அதெல்லாம் விடுங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அவன் தான் என்னமோ இந்த தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகளை தீர்மானிப்பது போல இன்னைக்கு எச்சத்தனமான வேலைகளை சில அவனுக்கு காசு கொடுத்து இன்டர்வியூ எடுத்து அந்த சேனல்ஸை பெய்டு ப்ரமோட் பண்ணி இன்னைக்கு வேலைகளை பண்றாங்கன்றத இங்க யதார்த்தமான சொன்னான். இந்த சவுக்கு சங்கர் நாய்களை நம்பி நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு இந்த மாதிரி வந்துட்டு சவுக்கு சங்கர் நம்பர் இருந்தா கொடுங்க ஒரு முக்கியமான ஒரு இதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறவங்க பணம் லஞ்சம் கேட்டு இது பண்ணா சவுக்கு சங்கர் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. மக்கள் தொகை எடுக்கிறவங்க லஞ்சம் கேட்கறாங்க அதனால அதை வந்துட்டு வெளியே காட்டுற சவுக்கு சங்கர் எப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து போன் பண்ணி என்னுடைய நண்பருக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்டிருக்கான். அவர் என்கிட்ட போன் பண்ணி இவன் நம்பர் கேட்டப்ப நான் சொன்னேன் இந்த இதை இது பண்றதுக்கு இதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க வந்து ஜூனியர் வீடுக்கோ நக்கீரனுக்கோ அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த நாய் என்ன பண்ணுவானாக்கா சம்பந்தப்பட்டவன்ட்டு பேரம் பேசுவான். பேரம் பேசி பண்ணினாக்கா இவன் என்ன பண்ணுவானாக்கா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவான். பேரம் படிச்சிருச்சுனாக்கா
வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டான், அந்த வீடியோ போட்டு கொடுத்தது இவன் தான் போட்டு கொடுத்துருவான், அதனால வந்து நீங்க வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சேன். ஏன்னா சவுக்கு சங்கோட எச்சத்தனை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏற்கனவே மதம் நினைச்சிருந்தேன். ஸ்டிக் ஆபரேஷன் போட்டு உடைச்சாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த எச்ச நாய்க்கெல்லாம் எதே மாதிரி சவுக்கு சங்கம் எப்படிப்பட்ட எச்சக்கல்ல பொறுக்கினா என்றது கள்ளக்குறிச்சி மாணவரோட விஷயத்து வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது இன்னமும் மக்கள் வந்துட்டு சில பேர் இவன் வந்துட்டு பெரிய இவன் புரட்சியாளர்லாம் இல்ல, இது ஒரு சாக்கடை புழு. இந்த சாக்கடை புழுவுக்காக வந்து ஏமாந்துட்டு இருக்காதீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி திட்டி விட்டு நீங்க நக்கீரனுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா வந்துட்டு ஜூனியர் வேடனுக்கு அனுப்புங்க, அவங்க பார்த்துவாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு புத்தி வருதா என்ன நமக்கு தெரியாது. என்னுடைய நண்பருடைய அந்த நண்பருக்கு புத்தி வருதா என்னன்னு தெரியாது. சவுக்கு சங்க போய் நாசமா போட்டு நமக்கு என்ன வந்தது அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இந்த நபர்களுக்கு எல்லாம் இது பண்ண அவசியம் இல்லை. எவனோ ஒரு எச்ச பொறுக்கி பையன் வந்துட்டு யூடியூப்ல உக்காந்து கேட்டு அது தேவையில்லை இது தேவையில்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கா ஃபயர் விட்டு லைக் போட்டு இது பண்றீங்களே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா இவன் எதுக்காக அப்படி பேசுறான்றது? நம்மளோட உரிமையில கொஞ்சம் கொஞ்சமா காவு வாங்கறதுக்கான வேலைகளை இவனுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிறானு. அதுக்கான வேலை வந்துட்டு ஒன்றிய அரசோ இப்ப இருக்க தமிழ்நாடு அரசோ அதுக்கான வேலை செய்வது. விஜய் குறித்து யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது, ஒன்றிய பட நடத்திரா கொடுத்து கேள்வி எழுப்பக்கூடாதுன்றதுக்காக இந்த வேலைகளை மறைமுகமா செய்யறாங்க. இதுல சவுக்கு சங்கருக்கு நம்ம சில கேள்விகளை வைக்க வேண்டி இருக்குது. முக்கியமா திராவிட காலாவதி ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த பெரியார் மண்ணில மதவாத சக்திகள் தீவிரமா கால் ஒன்றி அவங்களுடைய சதிராட்டங்களை இங்க நடைமுறைப்படுத்த முடியாமல் போகுது. அது ஏன்? விஜயோட அரசியல் அறியாமைய அவருடைய தலைக்கு வந்துட்டு அதிகார போதை ஏறலன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறீங்களே, அவருடைய கட்சி நிர்வாகிகள் இப்ப இந்த பிரவீனோட ஆணவ கொலை முதற்கொண்டு எல்லாத்துலயும் அதை தட்டி கேட்க ஏன் தயங்குறீங்க? துட்டு போயிடுமா? ஆபாச வாழ்க்கை வாழக்கூடிய நீங்க ஜென்சி டிஎம்கே இளைஞர்கள் ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு 19 ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, தாவேக்காவுடைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க அது குறித்து ஏன் எதுவும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? லஞ்சம் இல்லாத ஆட்சி இருந்தா போது, சித்தாந்த அரசியல் ஆட்சியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றீங்களே. சமூக நீதி இடஒதுக்கீடு இல்லாம ஜாதியாலையும் பொருளாதாரத்தை ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி முன்னேறுவாங்க? அதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்களேன் பாப்போம். காசு கொடுக்கிறவனுக்கு ஆதரவா செயல்படுறதா உங்களுடைய வேலையா இருக்குது. காசு கொடுக்கிறவனுக்கு ஆதரவா பேசக்கூடிய உங்களுடைய நிலையை குறித்து கேள்வி கேட்டா கண்ணாடி கதையை தவிர்த்து வேற என்ன உங்ககிட்ட சொல்றதுக்கு பதில் இருக்குது? 68 சவுக்கு சங்க திராவிட சித்தாந்தமும் இடதுசாரி சித்தாந்தமும் தமிழ்நாட்டு மக்களோட ரத்தத்துல 2.5 கலந்தது. இத உன்ன மாதிரி எந்த ஒரு முட்டா கிறுக்கு பையன் வந்தாலும் இத வந்துட்டு மாத்த முடியாது. ஏதோ ஒரு நடிகன் வந்துட்டா கொஞ்சம் பிள்ளைங்க பேச்ச கேட்டுட்டு இது பண்ணிட்டான்னு சொன்னா இப்ப பிள்ளைகளுக்கு அரசியலை வீட்டுல கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். விஜய் கொண்டு வர ரசிக மனப்பான்மை அரசியல்ன்றது மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துறது. இந்த 100 நாள் ஆட்சி நடந்த அவலங்களை சொல்லி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாச்சு. வீடுகள்ல இப்ப குழந்தைகள்ட்டையும் அரசியலை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால உன் பருப்பு எல்லாம் இங்க வேகாது. தோழர்களே, சித்தாந்தம் இல்லாத ஆட்சிதான் இனி தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு வளரி இருக்கு இந்த ஆபாச வாழ்க்கை வாழக்கூடிய சவுக்கு சங்கோட கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. என்ன அடுத்து என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்கள். உனக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? மரியாதைன்றது கெஞ்சி பிச்சை எடுத்து வாங்குறதா? மரியாதை என்பது நம் நடந்துக்கிற முறையில நம்முடைய செயல் திட்டங்கள் வடிவத்துல மக்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் மரியாதை. கெஞ்சி பிச்சை எடுத்தா அதுக்கு பேர் மரியாதை இல்லை. இப்ப அதுதாங்க நடக்குது. நீ வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்க, நீ பேப்பர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பிளாக் டிக்கெட் வித்து நீ உள்ள வந்திருக்க, உனக்கு வருத்தம் இருக்கும். எங்களுக்கு என்ன வருத்தம்? நாங்க ஏன் கும்பிடணும்? இல்ல கும்புற அளவுக்கு அவர் என்ன கிழிச்சாரு? இதானே